Hi friends, இன்றைக்கி நம்ம மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நெய் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கடலைப்பருப்பு கழுவி வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா எலும்பு கறியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இந்த குழம்புக்கு எலும்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் 2 நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்புலாம் நல்லா வேகணும். இது ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 விசில் வந்தாச்சு, பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு, பருப்பும் வெந்திருக்கு. கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் முத்தாக தெரியும், அது அப்படியே இருக்கட்டும், அதான் நல்லாயிருக்கும் பார்க்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகணும் காய். ஒரு கோலி குண்டு அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வாழைக்காய், மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி காய்கறி நல்லா வேகட்டும், ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ நல்லா காய் வெந்துருச்சு. கத்திரிக்காயெலாம் நல்லா குழஞ்சிருக்கு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் பெருசாகவே காயை நறுக்கி போடுங்க. இதில் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டன் பருப்பு அந்த இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப கருப்பு கலரில் மாறிடும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை தாளிக்கிறதுக்காக பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சு தான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப கருகவும் கூடாது. இதில் இப்போ நான் கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகா, கிள்ளி போடக்கூடாது, அப்படியே முழுசாக போட்டு தாளிக்கணும். இது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மட்டன் தாளிச்சாக்கு நம்ம இப்படி தான் தாளிப்பு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம தாளிப்பை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஓகே, மட்டன் தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எலும்பு குழம்புன்னு சொல்லலாம். இது நெய் சாதத்தை கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.